கண்ணீர் அஞ்சலின்னு போட்டு பெரிய ஃப்ளக்ஸ் அடிச்சு அங்க வச்சு அந்த ஊர் கிராமத்துல இருக்க எல்லாத்துக்கும் 500 புடவை எல்லாருக்கும். ரோபோ சங்கர் மாமா அவங்க மறைவுக்கு என்னால் வர முடியல. ஏன்னா அன்னைக்கு நான் குற்றாலத்தில் வடம் படப்பிடிப்பில் தான் இருந்தேன். அது கிரவுண்ட் சீனும் பெரிய ஒரு பொருள் செலவு பண்ணி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு முதல் நாள் இரவு தான் இந்த மாதிரி தகவல் சொன்னாங்க. நான் பைய போய் டைரக்டர்கிட்ட சொன்னேன். விட மாட்டாங்கன்னு தெரியும், இருந்தாலும் கேட்டு பார்ப்போம், விட்டாங்கன்னா சந்தோஷம் அப்படின்ட்டு. இந்த மாதிரி ஆகிப்போச்சு. அப்படியே விட்டீங்கன்னா காலைல பிள்ளைகிட்ட பிடிச்சிட்டு போய் அங்கே போய் பார்த்துட்டு ஈவினிங் நைட்டே போயிட்டு காலைல பார்த்துட்டு மத்தியானம் வந்துடுறாங்க அப்படின்னா அப்படியா அப்படியா அப்படின்ட்டு. ஏன்னா அங்கே எவ்வளோ ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஒரு 1000 பேர் இருக்காங்க. அந்த மாடு செட்டப், மாடுபிடி வீரர்கள், மாடு அவ்வளவு மாடு சிவகங்கையில இருந்து இறக்கிருக்காங்க. அவ்வளவு ஆர்டிஸ்ட் காம்பினேஷன், இவ்வளவு கிட்டத்தட்ட ஒரு 12-13 லட்ச ரூபாய் 5 லட்ச ரூபாய் கிட்ட அன்னைக்கு ஒரு நாள் இல்லைன்னா அன்னைக்கு அவ்வளவு காலி. அந்த இருக்கும்போது நமக்கும் ஒரு கேட்கல, இருந்தாலும் கேட்டு பார்க்கலான்ட்டு வேற ஏதாவது சீன் இருக்கான்னு பார்த்தா வேற எந்த சீனும் இல்லை. அப்புறம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு அடுத்த நாள் ஷூட்டிங்கை கண்டினியூ பண்ணி வர முடியாத சூழல். அதனால என் மனைவி அனுப்பிச்சு விட்டு சரி ஓகே அப்படின்னு விட்டுட்டேன். அப்புறம் பார்த்தா ரைட்டு ஓகேன்ட்டு அதை பார்த்துக்கிட்டு அன்னைக்கு அவரும் இருந்தாரு. சரி அனுப்ப முடியலன்னு பார்த்தா அடுத்த நாள் என்ன பண்ணிட்டாரு, ஈவினிங் எல்லாத்தையும் இது பண்ணி கூப்பிட்டு டோட்டல் யூனிட்டை கூப்பிட்டு அவருக்கு ரோபோ அவர்களுக்கு ஒரு பெரிய ஃப்ளக்ஸ் அடிச்சு கண்ணீர் அஞ்சலின்னு போட்டு பெரிய ஃப்ளக்ஸ் அடிச்சு அங்கே வச்சு டோட்டல் யூனிட்டையும் கூப்பிட்டு மௌன அஞ்சலி செலுத்தி அன்னைக்கு அங்கே அந்த ஊர் கிராமத்தில் இருக்க எல்லாத்துக்கும் 500 புடவை எல்லாருக்கும் அவரோட ஞாபகார்த்தமாக கொடுத்து, அப்புறம் அந்த ஏரியாவில் ஃபுல்லாக 2000 மரக்கன்றுகள் ரோபோ சங்கர் மாமா அவர்களோட ஆத்மா சாந்தி அடைகிறதுக்கு 2000 மரக்கன்றுகள் அந்த ஏரியா ஃபுல்லாக ஒரு வாரத்தில் ஊனிட்டாங்க. இன்னைக்கு ஊன வச்சு ஆரம்பிச்சு ஒரு வாரத்தில் மரக்கன்று 2000 மரக்கன்று ஊனி 500 புடவை கொடுத்தாரு. அதை ரொம்ப இன்னைக்கு அவர் ஆத்மா சாந்தி அடை. எனக்கு அன்னைக்கு இங்கே வராத ஒரு இதை அன்னைக்கு அங்கே போக்கிட்டாரு. அது ரொம்ப நன்றி.